ஜஸ்ட் ₹1 எப்படி வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை எல்லா லாங்குவேஜஸ்லையும் எப்படி வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒவ்வொரு இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸாக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் போட்டோம், அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால நம்ம தமிழ்லேயும் வந்து போடுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து என்கிட்ட வந்து கேட்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் சரி நீங்கள் எக்ஸாம் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்லேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணி நான் அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. அதை இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு testbook.com அப்படின்ற மாதிரி நீங்கள் போகணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு RRB LP எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோமில் போயிட்டு testbook.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட் உள்ளே போனவுடனே உங்களுக்கு வந்து இந்த சர்ச் பார் வந்து வரும், சரிங்களா? ஸோ அந்த சர்ச் பாரில் RRB LP எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே போதும். ஸோ அதில் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். அதோட எலிஜிபிலிட்டி என்ன, அதோட என்ன போஸ்ட், அது என்ன எவ்வளோ சேலரி வந்து கொடுக்குறாங்க, அண்ட் எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து வரும். அண்ட் அதுக்கான மார்க் டெஸ்ட், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் அவைலபிளாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் தமிழ் வராது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ் மட்டும் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து தமிழ் வேணும் அப்படின்னா, மற்ற லாங்குவேஜஸில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 டைப் ஆஃப் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஒரு மாதத்துக்கான பாஸ் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ₹619 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 619. அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கான பாஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹790 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதுவே வந்து 18 இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அதுக்கான சப்போர்ட் டீமும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் டவுன்லோட் பண்ணலாம். சரிப்பா, நீ வந்து ₹1 வந்து டவுன்லோட் பண்ணலாம்னு சொன்னீங்க, அது எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் போனாவே ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் ₹1 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ₹1 மட்டும் பே பண்ணி ஃப்ரீ ட்ரையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஆட்டோ பே பண்ணணும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ₹1 வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் 2 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் உங்களுக்கு. சப்போஸ் அதுக்கு மேலே வந்து ஆட்டோ ரினிவல் அதுவே வந்து ஆகிக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஆட்டோ ரினிவல் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ₹640 வந்து அடுத்த 3 மந்த்ஸ்க்கு வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அப்போவே வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே அக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து மற்ற லாங்குவேஜஸ்க்கு, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திக்கு மட்டும் தான் இருக்குது, மற்ற லாங்குவேஜஸ்க்கு இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் PDF வந்து போட்டுக்கலாம். நானே வந்து நம்ம பேஜுக்கு அப்படி தான் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் PDF போட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக இந்த 2 நாளில் மோஸ்ட்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தாலே போதும், சரிங்களா? ஸோ இப்போ 2024 நடந்திருக்கு அண்ட் 2025 பிப்ரவரி நடந்திருக்கு. இந்த மாதிரி இயர்ஸில் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோ ரினிவல் ஆயிரும். ₹630 வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்த 3 மந்த்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ அடுத்த 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேணாம் இந்த ஃப்ரீ ட்ரையலே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எதில் பே பண்ணீங்களோ, கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பேவோ, அதில் போயிட்டு அந்த ஆட்டோ பே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணணும், சரிங்களா? அந்த ஆட்டோ பேயில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஆட்டோ ரினிவல் கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ அதை வந்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த 2 டேஸில் வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். அண்ட் மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் க்ரோமில் போயிட்டு டெஸ்ட் புக் அப்படின்ற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுங்க. அண்ட் சர்ச் கொடுத்தோடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அதில் சர்ச்ன்ற இடத்துல வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி, அதாவது நீங்கள் எந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுக்கலாம். அண்ட் சர்ச்னு கொடுத்தோடனே இதில் ஆர்ஆர்பியில் என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். எக்ஸாம் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அண்ட் லேட்டஸ்ட்டு குவிஸாக இருக்கட்டும், அதேமாதிரி சேலரி டீட்டெயில்ஸ், இதோட எலிஜிபிலிட்டி என்ன, வேகன்சி என்ன, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு இங்கே இருக்க பாருங்கள். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை நான் கிளிக் பண்ண உடனே 2 ஆப்ஷன் இருக்குது. முதல்ல கெட் பாஸ் அண்ட் ட்ரை ஃப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு கெட் பாஸ் என்னென்னா நம்ம வந்து பே பண்ணணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கிலீஷில் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தமிழில் வேணும், வேறு லாங்குவேஜஸில் வேணும் அப்படின்னா, இல்லை அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்யூஷனோட கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த பாஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கு வந்து அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 365 டேஸ்க்கு 790 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 365 டேஸில் நீங்கள் வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ சேஞ்ச் பிளான் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன் வந்து நமக்கு இப்போ காட்டும், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து சேஞ்ச் பிளான்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ சி ஆல் பிளான்ஸ்னு கொடுக்குறப்ப இங்கே வெப்சைட்டில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ 300 rupees வந்து நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா 1 monthக்கான பாஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதேமாரி 649 rupees வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா 3 monthsக்கான இது வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி 2000 வந்து 12 monthsக்கான பாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறையா நமக்கு சாம்பிள் பேப்பர்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாரி 1 rupees எப்படி வந்து வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1 rupees வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து ஃப்ரீ டே ட்ரையல் 2 day ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுப்பாங்க. இந்த 2 daysல நீங்கள் வந்து உங்களோட பிடிஎஃப் எல்லாமே, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ உங்கள் லாங்குவேஜ், அதாவது நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் வித் சொல்யூஷனோட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டார்ட் 2 day ஃப்ரீ ட்ரையல் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா 1 rupees வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. டெபிட் பண்ணிவிட்டு அந்த 2 daysல உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. பிடிஎஃபாக வந்து அதை லாங்குவேஜ் டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ஒரு பிடிஎஃபாக போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ நான் இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே அந்த 2 daysல வந்து மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்க. அந்த டேஸில் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அதை பிடிஎஃபாக போட்டு அதுக்கப்புறம் வந்து ரீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த 2 days முடிய போகிற நேரத்தில் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கரெக்டாக வந்து கேன்சல் பண்ணணும். ஃபோன்பேயில் போய்ட்டு அது ஆட்டோ பேயில் இருக்கும், அதை போய்ட்டு நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணல அப்படின்னா அடுத்ததாக 649 rupees வந்து 90 daysக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. இன்னொரு டவுட் இருக்கும். இப்போ CBT1 CBT2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இப்போ CBT1 வந்து மோஸ்ட்லி வந்து காமனாக தான் இருக்கும், அந்த சிலபஸ்லேருந்து தான் கேட்பாங்க, சரிங்களா? இப்போ CBT2 வந்து ஒவ்வொருத்தர் ட்ரேடுக்கு என்னென்ன அவங்க குவாலிஃபிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து ஃபிட்டராக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஏசி மெக்கானிக்காக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சப்ஜெக்ட் வைஸ் கொஷின்ஸ் வந்து மாறும், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த 2 days வந்து ஃப்ரீ ட்ரையல் வாங்குறீங்களா, அப்போ வந்து உங்களுக்கான அந்த ட்ரேடை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பேப்பர்ஸை, இல்லை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிஜமாக வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 1 year பாஸ் ஆன 790 rupees இருக்குல்ல, அதை வந்து பே பண்ணி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கிக்கலாம். பெட்டர் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து நிறையா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நிறையா ஆன்சர்ஸ் அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நிறையா வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அண்ட் எக்ஸாமுக்காக வந்து நம்ம இந்த 790 rupees வந்து நம்ம செலவு பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் இல்லை ப்ரோ என்னால் முடியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம பேஜில் நான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து போஸ்ட் பண்ண தான் போகிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா நான் ரெடி பண்ணி நம்ம பேஜில் வந்து போஸ்ட் பண்ணணும், அதுக்காக டிலே ஆகும். பட் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய காம்படிஷனும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய தேடி போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த 719 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை ஃப்ரீ ட்ரையலில் வந்து நீங்கள் 2 daysல வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டாலும் சரி, இதில் நிறைய சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரீ ட்ரையலோட நம்மளை அந்த பே பண்ணி பண்ணோம் அப்படின்னா
நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. நிறைய மார்க் டெஸ்ட்டை நம்ம எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 2 நாளுன்றதை விட எப்போனாலும் அன்லிமிட்டடாக வந்து மார்க் டெஸ்ட் அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ஒரு RRBLP எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் இந்த ஒரு டெஸ்ட் புக் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரே வந்து கொடுங்க, நான் வந்து அதுலேருந்து நான் லிங்க் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும். எக்ஸாம் அப்டேட்ஸ் அண்ட் ரயில்வே சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை அப்ளை பண்ணுறதுல டவுட் இருக்குது, இந்த மாதிரி எலிஜிபிலிட்டியில் டவுட் இருக்குது, இல்லை எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கொடுப்போம். நம்ம பேஜை வந்து